ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஏ நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்லிகை பூச்செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நர்சரிகளில் இருக்கிற மல்லிகை பூச்செடிகள் மட்டும் நல்லா பூக்கள் வைக்கிது, தலைவர்கள் வைக்கிது. ஆனால் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா தலைவர்கள் வைக்க மாட்டேங்குது, பூக்களுமே சின்ன சின்னதாக வருது, இல்லாட்டி பூக்களே ஒரு சில நேரம் வர மாட்டேங்குதுன்றவங்க தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்க போகிறது இல்லை, ஜாஸ்மின் பிளான்ட்டை வந்து பதியம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகை பதிவு வீடியோவில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் வந்து செலக்ட் பண்ணுறது, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசரை வந்து செலக்ட் பண்ணுறது, தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண் வளத்தை வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸ்டெம்ப் கலெக்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்லா முத்தின குச்சியாக எடுத்துங்க. முத்தின குச்சியாக எடுக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வரதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணாமல் ஒரு கிராஸ் பொசிஷனில் வச்சு கட் பண்ணும்போது தலைவர்கள் வரதுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்க ஸ்டெம்பில் எது மேல் பகுதி எது கீழ் பகுதியிலையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழ் பகுதியில் இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இது ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வேர் விடுறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 2ல் ஃபெர்டிலைசர் செலக்ட் பண்ணுற வகையில் ஆலோவேரா எடுத்திருக்கோம். ஆலோவேராவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறனால செடிகளுக்கு வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலோ இல்லை வளரும் போதே குறையாக வளர்கிறதோ வளராமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸோட நல்லா புஷியாக வளரும். இதனால நம்ம ஆலோவேரா எடுத்திருக்கோம். இப்போது ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டெம்ப் வந்து கத்தாழைக்கு இன்சைடில் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா அந்த கத்தாழைக்கு அவுட் சைடு வந்து அது வெளியே வந்திருக்கணும். ஓரளவுக்கு கத்தாழையை விட்டு வெளியே வந்திருக்கணும். அப்போ தான் அது வேர் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கத்தாழைக்கு இன்சைடே அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது வேர் வந்து போடாது. அதனால செடிகள் வந்து வளராமல் போகிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த அளவில் ஒரு வெளியே வர அளவில் ஸ்டெம்ப் வந்து வெளியே தள்ளிக்கணும். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது செடிகளுக்கு வந்து நல்ல வேர் போடுற தன்மையை கொடுக்கும். இது வேர் போடுறதுனால உங்களுக்கு என்ன செய்யணும்னா நல்ல பிரான்ச்சஸோட நல்ல புஷ்ஷியாக வந்து செடிகள் வந்து வளர தொடங்கும். இப்போது கடைசி ஸ்டெப்பாக மண் கலவை தான் பார்க்க போகிறோம். இப்போ மண் கலவை வந்து நீங்கள் எந்த அளவு, அதாவது நல்லா சத்துடைய மண்ணாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் வந்து அதுக்கேற்றாப்புல நல்லா புஷ்ஷியாக வளரும். அது மட்டும் இல்லாமல் வேர்கள் நிறையா விடுறதுக்கும் அந்த வேர்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொன்ன 3 ஸ்டெப்பையுமே செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக பிளான்டிங்க்கு போயிடலாம். பிளான்டிங் பண்ணும்போது நிறையா பேர் என்ன செய்றீங்கன்னா அந்த ஸ்டெம்ப் வந்து அடிபடுற மாதிரி நட்டு வைக்கும் போது மிஸ்டேக்காக இருக்குது. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பிளான்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு செமிஷேடான பிளேஸில் வந்து வச்சுக்கோங்க. இந்த பதியம் வந்து ஒரு நார்மலாக ஒரு செடி அளவு ஒரு துளிர் விட்டு வளர்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 16 days ஆச்சு எடுக்கும். இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பதியம் பண்ணி ஒரு 52 days ஆச்சு. இப்போ இந்த செடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி எந்த ஃப்ரெஷ்னஸோட மொட்டுக்கிழமை எந்த ஒரு நோய் தாக்குதலோ இல்லை எதுவுமே இல்லாமல் ஸ்டெம்புமே எவ்வளோ நீட்டாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். செடி வந்து நல்லா புஷ்ஷியாகவும் ஓரளவுக்கு வந்திருக்கு. நான் வீடியோவில் சொன்ன ஃபுல் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பதியம் பண்ணாலே போதுமானது தான். உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் வந்து ஒரு 16 days நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கடைசி ஒரு விஷயம், நம்ம சேனல் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள்.